ஆனந்தி, நான் உன்னை பார்க்க தான் கிளம்பிட்டு இருந்தேன். உனக்கு உடம்பு சரியில்லை, வழிக்கு விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. கையில பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கு. எனிதிங் சீரியஸ்? கை வலி கூட பரவாயில்ல சார். உள்காய்ச்சல் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்புறம் எதுக்கு ஆனந்தி வேலைக்கு வந்த? அன்பு, எதுக்கு ஆனந்தியை கூட்டிட்டு வந்த? அவர்கிட்ட நீ கூட்டிட்டு போக சொன்னதே நான் தான் சார். எப்படியாச்சும் போட்டியில கலந்துக்கணும்தே நான் வந்திருக்கிறேன் சார். ஆனந்தி, இப்போ நீ இருக்கிற ஹெல்த் கண்டிஷன்ல போட்டியில கலந்துக்கிறதெல்லாம் அட்வைசபிளே இல்ல. நீ வா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். இல்ல சார், நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி சார். நான் அதை மதிக்கிறேன். ஆனா அதே மாதிரி ஏன் நினைப்புக்கும் நீங்க எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும் சார். இந்த போட்டிய நீங்க என்ன காரணத்துக்காக அறிவிச்சியன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்க போகுது. தயவு செஞ்சு என்னை தடுக்காதே சார். ஆனந்தி, நீ இந்த போட்டியில கலந்துக்கணும், ஜெயிக்கணும்னு ஏன் அளவுக்கு இங்க வேற யாரும் நினைக்க முடியாது. என்னோட ஆசையும் அதுதான். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. இப்போ உனக்கு ரெஸ்ட் தான் முக்கியம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இல்ல சார், இதை விட்டா எனக்கு வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது சார். நான் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். என்னை தடுக்காதீங்க. அன்பு, நீயாவது பேசி புரியவை. சார், இல்ல சார், ஆனந்தி இந்த விஷயத்த மனசார செய்ய முடியும்னு நம்புறாங்க. அதை நாம தடுக்க வேண்டாமே. ஆனந்தி போட்டியில கலந்துக்கிட்டோம். ஆமா சார், இன்னைக்கு நான் போட்டியில கலந்துக்கணும்னு நீங்க எல்லாரும் நினைங்க. அப்பதே என் நம்பிக்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனந்தி, இந்த சூழ்நிலையிலையும் நீ போட்டியில கலந்துக்கணும், ஜெயிக்கணும் நினைக்கிற பாத்தியா? உன் வில் பவரை நான் பாராட்டுறேன். உன் நம்பிக்கையே உன்னை ஜெயிக்க வைக்கும். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஆனந்தி, நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்.